வணக்கம் மக்களே! மழைக்காலம், குளிர்காலம் தொடங்குனாதான் சளி தொந்தரவு வரும். அந்த நேரத்தில மட்டும் தான் நமக்கு இந்த கற்பூரவள்ளி இலைகள பத்தின ஞாபகமே வரும். ஆனா, இந்த கற்பூரவள்ளி இலைகள நம்ம தினசரியும் சாப்பிட முடியும். தினசரி உணவுல சேர்த்துக்கிறது மூலியமா பல்வேறு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். முடி பிரச்சனையில ஆரம்பிச்சு உடல ஆரோக்கியமா வச்சுக்க உதவும். செரிமான மண்டலத்த சீர் செய்ற வரைக்கும் பல்வேறு விதமான நன்மைகள குடுக்க வல்லது தான் இந்த கற்பூரவள்ளி இலைகள். பலரால இது ஓமவல்லி இலைகள் அப்படின்னும் அறியப்படுது. இந்த கற்பூரவள்ளி இலைகள குறித்த தகவல் தான் இந்த பதிவு. இந்த பதிவ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டு, ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய இது மாதிரியான நலம் தேடிய மருத்துவ குறிப்புகள் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க கற்பூரவள்ளி இலைகள எப்படி சாப்பிடுறது மூலியமா பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்ற தகவல வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த கற்பூரவள்ளி இலைகள் பார்க்கறதுக்கு பச்சை நிறத்திலையும் தொட்டு பார்த்தா ரொம்ப மிருதுவான இலைகளா தான் இருக்கும். இந்த இலைகள்ல பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கற்பூரவள்ளி இலைகளை நம்ம வாந்தி, வாய் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் காலங்காலமா. குறிப்பா இது வயிற்றில் இருக்க கட்டி, வயிற்று வலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிவாரணியா இந்த கற்பூரவள்ளியை பயன்படுத்துறாங்க. நாசி அடைப்பு, சளி மற்றும் இருமல் அறிகுறியெல்லாம் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இந்த கற்பூரவள்ளி இலைகள் அமையுது. ஒரு 4 பங்கு தண்ணி விட்டு கொஞ்சமா அதில் கற்பூரவள்ளி இலைகளை சேர்த்து அந்த 4 பங்கு தண்ணி 1 பங்கா வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு வடிகட்டி ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சளி இருமல் தொல்லையெல்லாம் இருக்காது. அப்படியே குடிக்க பிடிக்காதவங்க கொஞ்சம் தேன் கலந்து குடிங்க. முடிய ஆரோக்கியமா பராமரிக்கிறதுலயும் இந்த கற்பூரவள்ளி இலைகள் உதவி பண்ணுது. கற்பூரவள்ளி இலைகளை போட்டு அந்த இலைகளோட நிறம் மாறுற அளவுக்கு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை ஆற வச்சு அந்த தண்ணியை எடுத்து தலைமுடியை கழுவிட்டு வர்றது மூலியமா நம்ம தலைமுடிகளுடைய வேர்க்காலுகளுக்கு இது ஊட்டச்சத்தாகவும் அமையுது. அதே சமயத்துல தலைமுடியில இருக்கக்கூடிய பொடுகுகளை போக்குறதுக்கும், தலைமுடியில அதாவது உச்சத்தலையில ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும், அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த கற்பூரவள்ளி இலைகள் உதவி பண்ணுது. இப்ப இருக்க ஒழுங்கற்ற உணவு முறை காரணமா பல்வேறு விதமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருது. வயிறு உபசம், அஜீரண கோளாறு, அந்த மாதிரியான இரைப்பை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படின்னா இந்த கற்பூரவள்ளி இலைகள் தான். இந்த கற்பூரவள்ளி இலைகளை நம்ம சாப்பிட்டு வரோம் அப்படின்னா நம்ம இரைப்பை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை இது தீர்த்து செரிமான மண்டலத்தை சரியா வச்சுக்க உதவி பண்ணுது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாயில ஒரு 2 கற்பூரவள்ளி இலைகளை பிச்சு போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாய் ஆரோக்கியமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம வாயை ஒரு புத்துணர்ச்சியோட வச்சுக்கவும் உதவி பண்ணுது. அதோட நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த கற்பூரவள்ளி இலைகள் உதவி பண்ணுது. தினமும் காலையில கற்பூரவள்ளி இலையோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதோடு மட்டும் இல்லாம சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடவும் இந்த கற்பூரவள்ளி இலைகள் ஒரு நல்ல மருந்தா பயன்படுது. ஸோ மக்களை மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் சளி தொந்தரவு, காய்ச்சல் பிரச்சனைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருந்த இந்த கற்பூரவள்ளி இலைகளை மற்ற காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.